அப்ப இது என்னன்னா தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். இது திட்டமிட்டே நடத்தக்கூடிய விஷயம். ஊழலுக்கு எதிராக நாங்க இருக்கிறோம் சொல்லக்கூடிய பாஜக அவர் பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஊழல் வழக்குள்ளவங்க. எடப்பாடி பழனிசாமி மேல டெண்டர் வழக்கு, அன்புமணி ராமதாஸ் மேல மருத்துவக் கல்லூரி முறைகேடு வழக்கு, அதெல்லாம் பல வருஷம் ஆச்சு. போன காங்கிரஸ் கவர்மெண்ட்ல போட்ட வழக்கு எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் முடிக்காம முடிச்சு கையில வச்சுக்கிட்டு மிரட்டி அவர் கூட்டணி வச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் மேல பல வழக்குகள் இருக்கு. இந்த வழக்கு லண்டன்ல பணம் கொடுத்த வழக்கு இருக்கு. அப்ப எலெக்ஷன் கமிஷனுக்கு முறையீடு பணம் கொடுத்த வழக்கு இருக்கு. சுகேஷ் கொடுத்த சுகேஷ் சந்திரசேகரன் கொடுத்த வழக்கு இருக்கு. பல வழக்குகள் டிடிவி தினகரன் இருக்கு. டிடிவி தினகரனுடைய பல சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய வழக்கு பின்னாடி வச்சிருக்காரு. இனிமேல் பிரதமராக மற்ற மத்திய அமைச்சர்களோ பேசுறப்ப ஊழலுக்கு எதிராக பேசுறப்ப லெப்ட் ரைட் திரும்பி பாத்துக்கணும். இந்த பக்கம் இந்த பக்கம் வாரிசு அரசியல் பேசினாலும் வாரிசு அரசியல் பார்த்தாலும் இவர் வாரிசு, ஜி கே வாசன் வாரிசு, அன்புமணி ராமதாஸ் வாரிசு. அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல வச்சுட்டே பேசுவாங்க. அதான் பெரிய அமித்ஷா பக்கத்திலே இருப்பாங்க. ரெண்டு பேரும் பக்கத்துல வச்சுக்கிட்டு வாரிசு பேசுவாங்க, ரெண்டு பேரும் பக்கத்துல வச்சுட்டு ஊழலுக்கு எதிராக பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த ஊழல் வழக்குகளை காமிச்சுதான் நீங்க இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி உங்களோட ஏன் வரப்போறாரு? தெரிஞ்சே தோத்து போகும் தெரிஞ்சு ஏன் உங்களோட வரப்போறாரு? அப்ப எடப்பாடி பழனிசாமி வழி கொண்டு வந்திருக்கீங்க, டிடிவி தினகரன் வழி கொண்டு வந்திருக்கீங்க. போன வாரம் திட்டி பேசிட்டு இருந்த டிடிவி தினகரன் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. எதுக்கு? வழக்கு, ஊழல் வழக்கு எல்லாருக்குமே. அப்ப இதை கையில வச்சுக்கிட்டு இவங்க பேசுவாங்க ஊழல் வழக்குன்னு. அப்ப நேரு அவர்களை முடக்கணும். எப்படி செந்தில் பாலாஜியை முடக்கினாங்க அப்படிங்கிற மாதிரி நேருவை முடக்கணும். ஒரு 40-48 தொகுதியில் ரொம்ப ஆக்டிவா வேலை பார்க்க போறாரு அப்படின்னு மன ரீதியாக ஒரு முடக்கத்தொகை. அது வழக்கு இருக்கா இல்லையா, செஞ்சிருக்காரா தப்பா ரைட்டாங்கிறதெல்லாம் கோர்ட்டு தீர்மானிக்கணும். இப்பயே நீங்க இந்த பிரபகண்டா பண்ணிட்டு கோர்ட்ல நிர்வாகம் பண்ணுவீங்க. இதை ஒரு பிரபகண்டா பண்றாங்க. மத்தியிலிருந்து வரக்கூடியவங்க பேசுறாங்க, எல்லாரும் பேசி ஒரு பிரபலமா ஆக்கிட்டு அப்புறம் இவர் சட்ட ரீதியாக சந்திச்சு நான் நிரபராதின்னு வெளியில வர்றாரு வச்சுங்க. கெயின் யாருக்கு? தேர்தல் வேலைக்கு அவங்க பயன்படுத்துவாங்க. அப்ப இதை ரொம்ப விழிப்புணர்வோடு நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயமா இருக்கு. இது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு வேலைன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எல்லா வழியிலும் இதே தான் அப்ளை பண்றாங்க. தமிழ்நாட்டில் இப்ப இவரை தூக்கணும், இவர் ஒரு ஆக்டிவா இருக்கிறாரு, இவரை முடக்கணும் அப்படிங்கிற இந்த வேலையை கையில் எடுத்துருக்காங்க. இப்ப செந்தில் பாலாஜிக்கு 2 வருஷமா விசாரணை போயிட்டு இருக்குல்ல. விசாரணை போயிட்டு இருக்கு. அவர் அமைச்சரா இருந்தா சாட்சியை கலைச்சிருவாரு, அது இதுன்னு எல்லாமே பிடிக்கிட்டாங்க பதவியெல்லாம். சரி, இப்ப அது என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன? அவர் என்ன பண்ணிட்டாரு? விசாரணை நடக்குது, நடந்துகிட்டே இருக்குமா? நடந்துகிட்டு இருக்கு. இவங்களை அப்படியே மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கோர்ட்டே கேட்டுருச்சே, எப்பா 2 வருஷமா ஒருத்தர் சனிக்கிழமை கூட்டு விசாரணை பண்ணிக்கலே, நீங்க என்னதான் ஃபைண்டிங் பண்ணீங்க கொஞ்சம் காமிங்கன்னு கேட்டுச்சே. இல்ல இந்த அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய வழக்குகள்ல 1-2 தான் இதுவரைக்கும் கன்விக்ஷன் ஆயிருக்கு. மீதி எல்லாமே இதுலதான் இருக்கு, விசாரணையில தான் இருக்கு. அப்போ அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு கூட்டணிகளை உருவாக்குவது, மாநிலங்களுடைய கட்சிகளை கபலீகரம் பண்ற வேலையை செய்யறாங்க. இப்ப தமிழ்நாட்டிலையும் இந்த தேர்தலுக்கு ஊழல் கட்சி திமுகன்னு சொல்றதுக்கு இந்த வழக்கை இப்ப கையில தட்டி எடுத்து தூசி தட்டிட்டு இந்த பாஜக 1 மாச பிரச்சாரம் தான்